வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. காவேரி கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதனால காவேரி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. ப்ளீஸுங்க, எங்கள் வீட்டில் வந்து இருக்கிற அந்த பிரச்சனைய கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. சீக்கிரமாகவே எங்கள் அம்மாவுக்கு அந்த பிஸ்னஸை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு நான் வந்து வந்துடுவேன். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அவருக்கு ஷூரிட்டி கொடுக்குறாங்க. உன்னை விஜயும் சரி அதுக்கு தேவையான உதவிகளை நான் செய்வேன் ஓகேவான்றாரு. சரின்றாங்க. அடுத்து வந்து இங்கே காவேரி விஜய் வந்து வெளியே கிளம்புறாங்க. அப்போ காவேரி கிட்ட போய் தான் ஆகணுமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வம்படிக்கிறார் விஜய். இல்லைங்க நான் போய் தான் ஆகணும், அம்மா தேடுவாங்கல்ல ப்ளீஸுங்க அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானே உன்னை கூட்டிட்டு போய் விடுறேன் அப்படின்றாரு. இல்லைங்க உங்களை பார்த்தா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாரு. இங்கே வந்து விஜய் வந்து இறக்கி விடுறாரு. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறார். ஐயோ ஏங்க நீங்களும் கூட வந்தால் எப்படிங்க, எங்கள் வீட்டில் யாராவது பார்த்தாங்க பெரிய பிரச்சனையாகும். அதுவும் எங்கள் அம்மா பார்த்தாங்க உங்கள் கூட நான் வரதை, அவ்வளோதான் பெரிய பிரச்சனை அதிகமாகிடும், ப்ளீஸ் சொன்னால் கேளுங்க அப்படின்னோடனே என்ன காவேரி இப்படி பண்ண, நான் மாமியார் வீட்லேயும் புருஷன் கூட்டினு வந்து விட்டால் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஆனால் என் மாமியார் வீட்டில் பாரு புருஷன் கூட்டினு வந்து விட்டால் அவ்வளோதான் பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னோடனே ஏங்க எதுவுமே தெரியாத மாதிரி பேசாதீங்க, அதான் இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல, உங்கள் கூட ஃபுல் டே நான் இன்றைக்கி இருந்தேன்ல, எவ்வளோ நம்ம சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், இது போதாதா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இது எப்படி போகிறோம், ஒரு நாளைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதுமா, தினமும் வந்து நம்ம ஒன்றா இருக்க வேணாவா, நம்ம குழந்தை நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்படாதா அப்படின்னோடனே எல்லாம் கரெக்டு தான், இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க, அதுக்கப்புறம் உங்கள் பொண்டாட்டி புள்ள உங்கள் கூட தான் இருப்பாங்க சரியா அப்படி சொல்லிட்டு கண்ணத்தை கிள்ளிட்டு கிஸ் பண்ணுறாங்க. போதும் ரொம்ப தான் ஓவராக பண்ணாத, இப்போ என்ன உங்கள் வீட்டுக்கு போனோம் அவ்வளோதானே, சரி போ, என்னை தனியாக தவிக்க விட்டுட்டு போகிறல்ல, என் குழந்தையும் கூட்டிகிட்டே போயிடு அப்படி. ஏங்க குழந்தை நம்ம வெளியே இருக்க மாதிரி உங்ககிட்ட கொடுக்காத மாதிரி பேசுகிறீங்க, பாப்பா வயிற்றுக்குள்ளே இருக்குது எப்படி நான் உங்ககிட்ட கொடுக்க முடியும் அப்படின்னோடனே சிரிக்கிறாரு. சரி காவேரி ரொம்ப பத்திரமா இரு, நாளைக்கு காலையில் நான் சீக்கிரமாக வந்து கடைக்கு வந்துடுறேன்னு. அச்சோ அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, எங்கள் அம்மா வந்துடுவாங்க, அது இன்றைக்கி எங்கள் அம்மா சமாளிச்சதே பெரிய விஷயம், அதனால் நாளைக்கெல்லாம் கடைக்கு வந்துடும், அப்போ எப்படி உன்னை பார்க்குறது, ஏங்க இப்போ இவ்வளோ நேரம் நான் உங்கள் கூட தானே இந்த நாளைக்கு ஒரு நாள் தானே அப்படின்னா, அதெல்லாம் தெரியாது காவேரி நான் உன்னை பார்த்தே தீருவேன், சரி நான் ஃபோன் பண்ணுறேன் ஓகேவா அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னே போய் தான் ஆகணுமா காவேரி அப்படி சொல்லிட்டு கையை பிடிக்கிறார். ப்ளீஸுங்க சொன்ன கேளுங்க அப்படி சொல்லிட்டு வம்படியாக போகிறாங்க. எங்கள் மனசு கஷ்டப்பட்டு அப்படியே நிற்கிறாரு விஜய். இங்கே வந்து இப்போ திரும்பி பார்த்தா அவங்க அம்மா நிற்கிறாங்க. அதிர்ச்சியடைறாங்க கவர். ஐயோ அவரை பார்த்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு என்னடி இவ்வளோ லேட்டாக வர, எப்போ போனேன் எப்போ வர, ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறேன், என்ன தான் நடந்தது இன்றைக்கி, ஒத்தாளாக கடையில் என்ன தான் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. நல்ல காலம் அம்மா அவரை பார்த்து தாங்க முடிஞ்சிருக்கோம் அப்படி சொல்லிட்டு ஏமா வழியிலே நிற்கிற, பின் என்னடி பண்ணுறது, நீ வரதுக்கு லேட் ஆகுது, உடனே வந்து உன்னை பார்க்கணும்னு தோணாத எனக்கு, நீ எங்கே இருக்க ஏது இருக்குன்னு தோணாத, ஆமாம் உனக்கு திட்டுறதுக்கு ஆள் வேணும்ல அதான் நீ தேடிட்டு இருக்க அப்படின்னோடனே இது ஒன்று சொல்லிட்டு உனக்கு திட்டுறது தான் என் வேலையா, சரி உள்ளவா சாப்பிட, இல்லைம்மா வயிறு முட்டை அவ்வளோ சாப்பிட்ருக்கேன், இது வயிறு முட்டை சாப்பிட்ருக்கியா, சரி கையில் நடி பார்சலு, அது வந்துமா ஐயோ இதை எப்படி சொல்கிறது, இல்லைம்மா இன்றைக்கி நான் தான் வந்து அங்கே வந்து கடை போட்டிருந்தேன்ல அங்கே தாம்மா விற்றுருந்தாங்க, அதை ஒரு 4 சுடிதார் எடுத்தம்மா அப்படின்னோடனே ஓ அப்படியாடி தனி ஒரு ஆளுக்கு ஏண்டி இவ்வளோ எடுத்த அப்படின்னோடனே விடுமா நாங்கள் கடையில் உட்கார போனேன்ல அதனால் மாற்றி போட்டு போட வேணாமா, போட ட்ரெஸ்ஸே இல்லைல்ல அப்படின்னோடனே என்னடி என்ன எடுத்து வாங்கிட்டு வந்திருக்க, வேறு யாருக்கும் ஒன்றும் வாங்கலை உனக்கு மட்டும் வாங்கிக்கிறியா, நல்ல ஆல்ரெடி நீ அம்மா சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அக்கா வந்து வாங்கிட்டுமா அவளுக்குன்னு என்ன வாங்கிக்கிறா அப்படின்னா அப்பாடா நிம்மதியாச்சு, நான் அக்கா சப்போர்ட் பண்ணலன்னா அவ்வளோதான், அம்மா ஒரு தாழ்ச்சிருக்கோம் நம்மள அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உள்ளே போக பார்க்குறேன். என்னடி வந்தோன்னே உள்ளே போகிற, இங்கே வேலை இருக்குல்ல அப்படின்னம்மா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இங்கே காவேரி வந்து நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல, அப்படி டான்ஸ் ஆனும் போல் இருக்குது விஜய்க்கு, அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. முதல்ல போய் தாத்தா கிட்ட இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஓடி போகிறாரு. தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறார். தாத்தா வந்து என்னடா ஆச்சு அப்படின்னோடனே ஐயோ தாத்தா எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல, இதை நான் எப்படி சொல்லுவேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சி பயங்கரமாக கொண்டாடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு. டேய் பேரண்டி ஒரு நிமிஷம் இருடா என்னன்னு சொல்லுடா அப்படின்னோடனே தாத்தா நீங்கள் இப்போ தாத்தா இல்லை தாத்தா அப்போ வேற, நீங்கள் குள்ளு தாத்தா என்னடா சொல்கிற அப்படின்றாரு.